ஆஹா ஆஹா அல்லேலூயா ஆஹா ஆஹா அல்லேலூயா ஆஹா ஆஹா அல்லேலூயா ஆஹா ஆஹா அல்லேலூயா ஆஹா ஆமென். அன்பின் ஆண்டவரே, இந்த காலை வேளையிலே எங்களை சமர்ப்பிக்கிறோம். நீர் இடைப்படுங்க, உம்முடைய சத்தத்தை தொனிக்க செய்யுங்க. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபத்தை எடுக்கிறோம் ஜீவனுள்ள தகப்பனே, ஆமென். நல்ல 2 கரங்களை தட்டி, ஆண்டவரே எங்களை கொண்டு வந்தீங்க ஜீவனோடு சுகத்தோடு பலத்தோடு ஆரோக்கியத்திற்காக நன்றி. அல்லேலூயா. ஆமென். ஆண்டுடைய வார்த்தைக்கு நேராக நம்ம கடந்து ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 51வது அதிகாரம் அதில் 6வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். உங்கள் கண்களை வானத்துக்கு ஏறெடுங்கள், கீழே இருக்கிற பூமியையும் நோக்கி பாருங்கள். வானம் புகையை போல் ஒழிந்து போம், பூமி வஸ்திரத்தை போல் பழசாய்ப்போம், அதன் குடிகளும் அப்படியே ஒழிந்து போவார்கள். என் என் ரட்சிப்போ என்றென்றைக்கும் இருக்கும், என் நீதி அற்று போவதில்லை. ஆமென். ஏசாயா 51வது அதிகாரம் அதுல 6வது வசனம் சொல்லுகிறது, உங்கள் கண்களை வானத்துக்கு ஏறெடுங்க. ஒரு அலையிலேயே சொல்லுங்களேன். ஆமென். தம்பிங்க கவனிங்க, பேசக்கூடாது. உங்க கண்களை வானத்துக்கு நேரம் என்ன பண்ணுங்க? ஏறெடுங்க. ஒரு அலையிலேயே சொல்லுங்களேன். ஆமென். அநேக நேரம் நம்முடைய கண்கள் நம்மை சுற்றி தான் பார்த்து கொண்டே இருக்கும். நம்முடைய சூழ்நிலைகளை பார்க்கும், நம்முடைய குடும்பத்தை பார்க்கும், நம்முடைய உறவை பார்க்கும், நம்ம வேலையை பார்க்கும், நம்ம சந்திக்கக்கூடிய சவால்கள் பிரச்சனைகள், இதைத்தான் நம்ம என்ன பண்ணுவோம்? 1 to 1 நம்ம பார்த்து பார்த்து பழகி இருப்போம். ஆனா பிரச்சனைகளுக்கு மத்தியில, போராட்டத்தின் மத்தியில, நெருக்கத்தின் மத்தியில இருக்கிற நம்மை பார்த்து இன்னைக்கு ஆண்டவர் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை அழகாக, உங்கள் கண்களை வானத்துக்கு நேராக ஏறெடுங்க. நல்ல 2 கரங்களை தட்டுங்களேன். அல்லேலூயா. ஆமென். அதுதான் இன்றைய செய்தியுடைய தலைப்பு. உங்கள் கண்களை வானத்துக்கு நேராக ஏறெடுங்க. ஆமென். அப்ப இந்த ஏசாயா 51வது அதிகாரத்தினுடைய அந்த பின்னணி என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது, பாபிலோனிய சிறைபிடிப்புல இஸ்ரவேல் ஜனங்கள் காணப்பட்டார்கள். பாபிலோனிய ராஜா 2ஆம் நேபுகாத் நேச்சர் அவர் கடந்து வந்து இஸ்ரவேல் ஜனங்களை பிடிச்சிட்டு போயிட்டார். இந்த பக்கத்துல அந்த எருசலேம் அழிக்கப்பட்டு விட்டது. இந்த பக்கத்திலே ஜனங்கள் அடிமைகளாய் இருக்கிறாங்க. இந்த பக்கம் அழிவு, இந்த பக்கம் அடிமை. சொல்லுங்க, இந்த பக்கம் என்னங்க? அழிவு, இந்த பக்கம் அடிமை. அப்ப இந்த பக்கத்துல அடிமையாவும் வாழ முடியாது, இந்த பக்கம் சொந்த ஊருக்கும் போக முடியாது. ஆஸ்திகளை, வீட்டை, நகரத்தை, பட்டணத்தை எல்லாத்தையும் இழந்து ஒரு திக்கற்ற நிலைமையில, நாதியற்ற நிலைமையில they are helpless and they are hopeless. அங்கே உதவி செய்வதற்கும் ஆள் இல்லை, அவர்களுக்கு நம்பிக்கை கொடுக்கவும் ஆள் இல்லை. ஒரு அடிமையாய் இருக்கக்கூடிய உடைக்கப்பட்ட சூழ்நிலை, காயப்பட்ட சூழ்நிலை, அங்கே ஒரு பெரிய கேள்விக்குறிகளுக்கு மத்தியிலே கண்களில் கண்ணீரோடு கூட இருந்த அந்த ஜனங்களை பார்த்து தான் ஆண்டவர் சொன்னாரு, உன்னுடைய கண்களை நீ வானத்துக்கு நேராக ஏறெடுத்து பார். நல்ல 2 கரங்களை தட்டி. ஒருவேளை இந்த காலை நேரத்தில் இந்த ஆராதனையில உங்கள் வாழ்க்கையை குறித்து, உங்களுடைய குடும்பத்தை குறித்து ஒருவேளை பெரிய கேள்வி, பெரிய கஷ்டம், அல்லது பெரிய சவால், அல்லது ஒரு நம்பிக்கையற்ற நிலைமை, அல்லது உதவி செய்வதற்கு யாரும் இல்லாத ஒரு சூழ்நிலையில நீங்கள் இருப்பீர்கள். ஆனால் இன்னைக்கு ஆண்டுடைய வார்த்தை பலிபீடத்திலிருந்து வருகிறது, உன்னுடைய கண்களை நீ பரலோக தேவனை நோக்கி ஏறெடுத்து பார். புரிஞ்சவங்க மாத்திரம் நல்ல 2 கரங்களை தட்டி அல்லேலூயா. ஆமென். ஏதேன் தோட்டத்தில் ஆதாமும் ஏவாளும் பழத்தை நோக்கி பார்த்தாங்க. சொல்லுங்க, எதை பார்த்தாங்க? பழத்தை நோக்கி. லோத்து ஏறெடுத்து பார்த்தாரு, எங்க பச்சை பசேர்ன்னு இருக்கு. சோதோம் குமாரா, பாவம் நிறைந்த பட்டணம் அவருக்கு தெரிஞ்சது. போச்சு, சோதோம் குமாரா அழிஞ்சு போச்சு. அடுத்தது லோத்தினுடைய மனைவி, அவங்க பின்னிட்டு பார்த்தாங்க. பின்னாடி திரும்பி பாருங்க ஒரு வாட்டி. லோத்து மனைவி என்ன பண்றாங்க? பின்னிட்டு பார்க்குறாங்க. ஐயோ புடவை, ஐயோ ஆதார் கார்டு, ஐயோ வீடு எல்லாம் போகுதே, பத்தி எரியுதே, போச்சே போச்சேன்னாங்க. கடைசியில் அம்மா உப்பு தூணானாங்க. தாவீது அவர் உப்பரியின் மேலே நடந்து பட்சேபாலை நோக்கி பார்த்தார்.
ஆனா இன்னைக்கு ஆண்டவர் உங்களை என்னையும் பார்த்து சொல்றார், உன் கண்களை நீ பரலோகத்துக்கு நேராக ஏறெடுத்து பார். மீண்டும் நல்ல 2 கரங்களை தட்டி அல்லேலூயா, ஆமென். அப்ப அந்த உதவியற்ற அல்லது ஒரு நம்பிக்கையற்ற நிலைமையில இருந்த ஜனங்களை பார்த்து ஆண்டவர் சொன்னாரு, உன்னுடைய கண்களை நீ ஏறெடுத்து பார். அல்லேலூயா. இதுவரை கீழே பார்த்தோம், இதுவரைக்கும் சைடில் பார்த்தோம், இதுக்கு வரைக்கும் குறுக்கு வழிகள் ஏதாவது இருக்கான்னு பார்த்தோம், அல்லது யார் எனக்கு உதவி செய்வார்கள் என்று பார்த்தோம், யார் எனக்கு ஆலோசனை சொல்வார்கள்னு பார்த்தோம். ஆனால் இந்த காலை நேரத்தில் ஆண்டவர் சொல்றாரு, உன் கண்களை நீ ஏறெடுத்து பார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா, ஆமென். அப்ப அப்படிப்பட்ட அந்த சூழ்நிலை, இந்த ஜனங்கள் எப்படிப்பட்ட ஜனம்? அதே ஏசாயா 51வது அதிகாரம் அந்த 1வது வசனத்தை சீக்கிரம் வாசிங்க பார்ப்போம். நீதியை பின்பற்றி கர்த்தரை தேடுகிற நீங்கள் எனக்கு செவி கொடுங்கள். நீங்கள் வெட்டி எடுக்கப்பட்ட கன்மலையும் நீங்கள் தோண்டி எடுக்கப்பட்ட துறவின் குழியையும் நோக்கி பாருங்கள். ஆமென். அப்ப அங்க வார்த்தை வசனம் சொல்லுகிறது என்னன்னா, நீங்கள் வெட்டி எடுக்கப்பட்ட கன்மலையும் நீங்கள் தோண்டி எடுக்கப்பட்ட துறவின் குழி. அந்த ஜனங்களை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, ஒரு காலத்துல நீ ஒரு பெரிய கன்மலையை போல இருந்த. சொல்லுங்க, எப்படி இருந்தாங்க? கன்மலை. ஆனா இப்ப எப்படி இருக்கிறீங்க? அந்த மலையை வெட்டி எடுத்திருக்கிறாங்க. உங்களுக்கு புரியணும்னா, சென்னை மீனம்பாக்கம் ஏர்போர்ட்ல அந்த விமான நிலையம், சென்னையில விமான நிலையம் இருக்கு. நடுவில் ரோடு, இந்த பக்கம் விமான நிலையம். அந்த விமான நிலையத்துக்கு அப்படியே ஆப்போசிட்ல பார்த்தீங்கன்னா ஒரு மலை இருக்கும். என்ன இருக்கும்? மலை. அப்போ நீங்கள் ரோட்டில் போகும்போது அந்த மலை நல்லா பெருசாக இருக்கும், உயரமாக இருக்கும், பிரம்மாண்டமாக இருக்கும். ஆனால் அதே மலையை ஒரு நாள் விமானத்தில் போகும்பொழுது அந்த பைலட் என்ன பண்ணார், ரன்வேலேருந்து அப்படியே ஏற்றி அந்த மலைக்கு அந்த பக்கத்தில் அப்படி ஏரோப்ளைன் அப்படி கொண்டு போகும்போது தான் வேடிக்கையாக இருந்தது. என்னன்னா, இந்த பக்கம் பிரம்மாண்டமாக இருக்கு, மலைக்கு பின்பக்கத்தில் பார்த்தீங்கன்னா அது வெட்டப்பட்டு அது குவாரி, பெரிய பள்ளங்கள் இருந்து பச்சை கலரில் அந்த தண்ணி தேங்கி நிற்கிது. அப்போ இந்த பக்கத்தில் அது பெரிய மலை, ஆனால் அதனுடைய உண்மையான தோற்றம் என்னன்னா அது வெட்டப்பட்ட ஒரு மலை. அப்போ இஸ்ரேல் ஜனங்கள் எப்படி இருந்தாங்க? ஒரு காலத்தில் நல்ல மலையை போல இருந்தாங்க, அசைக்க முடியல, என்ன பண்ணாலும் எல்லாத்தையும் எதிர்த்து ஜெயிச்சாங்க. ஆனால் இப்போ எப்படி இருக்கிறாங்க? அங்கே ஆண்டவர் அவங்கள பார்த்து சொல்றாரு, நீங்கள் வெட்டி எடுக்கப்பட்ட கன்மலை. வெட்டி வெட்டி எடுத்துட்டாங்க. ஏதோ ஒரு பிரச்சனை, ஏதோ ஒரு போராட்டம். நம்மளுடைய வாழ்க்கையிலும் சில நேரத்தில் வியாதி, சில நேரத்தில் பலவீனம், சில நேரத்தில் நெருக்கடி, சில நேரத்தில் போராட்டம், ஏதோ ஒன்று நம்ம வந்து வெட்டி 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 எடுத்ததுனால நாம் ஒரு காலத்தில் மலையை போல இருந்தோம். ஆனால் சில காரியங்கள் இன்னைக்கு நம்மையும் அந்த வெட்டி எடுக்கப்பட்ட கண்மலையை போல மாற்றி இருக்கிறது. ஒரு பக்கத்தில் பிரம்மாண்டமாக இருந்தாலும், ஒரு பக்கம் வெளியில் நம்ம சிரித்தாலும், உள்ளுக்குள்ள இருதயம் வெட்டப்பட்டிருக்கிறது, உள்ளுக்குள்ள வாழ்க்கை வெட்டப்பட்டிருக்கிறது, உள்ளுக்குள்ளே உறவுகள் வெட்டப்பட்டிருக்கிறது. அதனால தான் இந்த காலை நேரத்தில் ஆண்டவர் நம்மை பார்த்து, சபையை பார்த்து, குடும்பத்தை பார்த்து, வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் பார்த்து, இந்த உஷ்ண நேரத்தில், உஷ்ண காலத்திலும் உன்னுடைய கண்களை நீ பரலோகத்துக்கு நேராக ஏறெடுத்து பாருன்னு சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். அடுத்து ஒரு கம்பேரிசன் சொல்லப்படுகிறது. நீங்கள் தோண்டி எடுக்கப்பட்ட துறவின் குழி. சில நேரத்தில் சில குழியை தோண்டுவாங்க, எதுக்கு? தண்ணீருக்காக. ஆனா தோண்டி தோண்டி ஒருவேளை பாறையா வருதுன்னா அந்த குழியை அப்படியே என்ன பண்ணிடுவாங்க? விட்டுடுவாங்க. சில நேரத்தில் அந்த குழியை திரும்ப மண்ணை போட்டு மூடிடுவாங்க. அப்ப அந்த குழி ஒரு பயனற்றது போல, அது ஒரு யூஸ் இல்லாதது போல காணப்படும். சில நேரத்தில் நம்ம பள்ளம் தோன்றோம், அந்த மண்ணை எடுத்து வைப்போம், அந்த மண்ணை பத்திரம்லாம் படுத்த மாட்டோம், தூக்கி போட்டுருவோம், அவ்வளோதான். நம்ம ஃபோக்கஸ் என்ன? அதுலேருந்து தண்ணி வரும். அப்போ அங்கே சைடில் இருக்கிற அந்த மண்ணை குறித்து யாரும் என்ன பண்ண போகிறதில்ல, கவனிக்க போகிறதில்ல. அது யார் மிரிச்சாலும், யார் எடுத்து போனாலும். சில நேரத்தில் அந்த தோண்டப்பட்ட குழியை போல நம்மளோட வாழ்க்கையில் சில காரியங்களுக்கு பிரயாசப்பட்டிருக்கிறோம், உழைத்திருக்கிறோம், வேர்வை சிந்திருக்கிறோம், ஆனால் சில காரியம் நடக்கலை. சில காரியம் நடக்கணும், நம்ம ரெக்கமெண்டேஷன், சில காரியத்துக்கு பணம் கொடுத்துருக்கிறோம், சில காரியத்தில் சிபாரிசுகள், சில நேரத்தில் யாராவது ஏதாவது சொல்லுவாங்களா காத்திருக்கிறோம். ஆனால் நம்ம வாழ்க்கை அது ஒரு தோண்டப்பட்ட குழியை போல அது காணப்பட்டது, ஆனால் தண்ணி வரல. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, என்ன வரல? ஆமாம், சில நேரத்தில் மண்ணு தான் வந்துச்சு, சில நேரத்தில் பாறை தான் வந்துச்சு. ஆனால் நாம் எதிர்பார்த்த அந்த சுரக்கக்கூடிய அந்த ஏசேக்கு, அந்த சித்னா, அந்த ரெகபோத்தின் அனுபவம் இல்லாமல் நம்ம வாழ்க்கை போனதுனால இங்கே ஆண்டவர் சொல்கிறார், ஒரு பக்கம் நீ வெட்டப்பட்ட கண்மலை, இன்னொரு பக்கம் தோண்டப்பட்ட ஒரு துறவின் குழியை போல இருக்கிற நீ எந்த நிலைமையில இருந்தாலும் இந்த காலை நேரத்தில் உன்னுடைய கண்கள் அவரை நோக்கி பார்க்கட்டும். அல்லேலூயா. கடந்த நாட்களில் இந்த ஈரான் தேசம் தலைநகரம் டெஹ்ரான், அது பார்த்தீங்க அப்படின்னா நல்ல செழுமையாக, நல்ல பயங்கரமாக இருக்கும். அது
பாலைவனமான பகுதிகள் தான். ஆனா அங்க அந்த கச்சா எண்ணெய், அப்படிப்பட்ட அந்த சூழ்நிலை. ஆனா அந்த யுத்தம் நடந்ததுக்கு அப்புறம் இப்ப எப்படி இருக்குது பாருங்க. இடிஞ்சு போய் செதிலடைந்து கட்டடங்கள் எல்லாம் தரைமட்டமாய், முன்ன அது பெரிய கண்மலை போல இருந்துச்சு. ஆனா இப்ப தொடர்ச்சியான தாக்குதல்கள், தொடர்ச்சியான யுத்தங்கள், தொடர்ச்சியான அந்த குண்டு மழை, பார்த்தீங்கன்னா அந்த கட்டடங்கள்ல ஓட்ட, வெறும் புகை மண்டலம், கரும் புகை. அப்ப பாருங்க, என்னைக்கு நம்மளுடைய சூழ்நிலை மாறும் தெரியாது. அப்ப இந்த படத்தை பார்த்துட்டு இருக்கும் பொழுது, இந்த பிக்சரை இணைத்து கொண்டிருக்கும் ஆண்டவர் மனதில் வைத்த ஒரு காரியம், நீ சபைக்கு சொல்ல வேண்டிய ஒரு காரியம், என்னைக்கு காட்சிகள் மாறும் நமக்கு தெரியாது, என்னைக்கு நம்மளை சுத்தி சூழ்ச்சிகள் உண்டாகும் நமக்கு தெரியாது. இப்ப கடந்த நாட்களில் பிரம்மாண்டமா இருந்துச்சு நகரம், ஆனா இன்னைக்கு அது பாழடைந்து போயிருக்கிறது, குப்பை மேடாக இருக்கிறது. ஆக வாழ முடியாத சில சூழ்நிலைகள் ஏற்பட்டு கொண்டிருக்கிறது. அப்ப இன்னைக்கு நல்ல நம்மளோட வாழ்க்கையில் எப்ப பிரச்சனை, எப்ப பலவீனம், எப்ப சோறு வரும் நமக்கு தெரியாது. ஆனா ஓட வேண்டிய நாட்களில், வாழ வேண்டிய நாட்கள்ல நம்ம அவருக்காக ஓடி வாழ வேண்டியது அவசியமா இருக்கு. அல்லேலூயா, ஆமென். வெட்டப்பட்ட கண்மலை, தோண்டப்பட்ட துறவு, என்னைக்கு வேணாலும் அது சம்பவிக்கலாங்க. இன்னைக்கு மத்திய கிழக்கு நாடுகள் ஸ்தம்பித்து போயிருக்கு. நீங்க நியூஸை பார்த்தீங்கன்னா, பேப்பரை படிச்சீங்கன்னா உங்களுக்கு தெரியும். பெரிய பெரிய பட்டணங்கள் பாத்ரூமே தங்க முலாம் பூசி வச்சிருந்தா, இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா எல்லாம் குப்பமேடா கிடக்கணும். இன்னைக்கு அவங்க தேசம், அந்த மத்திய கிழக்கு நாடுகள் பார்த்தீங்க அப்படின்னா, மற்ற நாடுகளுக்கு பெட்ரோல் டீசல் அனுப்பிட்டு இருந்தா, கச்சா எண்ணெய் அனுப்புனா, கடந்த நாட்கள் ஏற்பட்ட யுத்தங்கள்ல அவங்க நாட்டிலே சாப்பாடுக்கு தட்டுப்பாடு, அந்த கச்சா எண்ணெய்க்கு தட்டுப்பாடு, பெட்ரோலுக்கு தட்டுப்பாடு. அப்ப நல்லா புரிந்து கொள்ள, எப்ப வேணாலும் வெட்டப்படுகிற கண்மலையை போல, தோண்டப்படுகிற துறவை போல வாழ்க்கை அல்லது சில சூழ்நிலைகள் அல்லது குடும்பத்தின் காரியம் அல்லது தேசத்தின் காரியம் மாறிவிடும். அதுதான் இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, உன்னை பார்க்காத, உன் சூழ்நிலையை பார்க்காத, உன்னிலும் மேலா இருக்கிறதான உன் கண்களை நீ ஏறெடுத்து பார், உன் கண்கள் என்னை நோக்கி பார்க்கட்டும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா, ஆமென். அப்ப திரும்ப அந்த ஜனங்களை நோக்கி சொல்றாரு. ஏசாயா 51வது அதிகாரம் 2வது வசனத்தை வாசிங்களேன். உங்கள் தகப்பனாகிய ஆபிரகாமையும் உங்களை பெற்ற சாராளையும் நோக்கி பாருங்கள். அவன் ஒருவனாய் இருக்கையில் நான் அவனை அழைத்து அவனை ஆசீர்வதித்து அவனை பெருக பண்ணினேன். ஆமென். அப்ப அந்த ஜனங்கள் சொல்றாங்க, ஆண்டவரே இப்ப நாங்க ஒண்ணுமே இல்லை. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, அவங்க என்ன சொல்றாங்க? நாங்க இந்த பக்கம் அடிமையா இருக்கிறோம், இந்த பக்கம் எல்லாம் அழிஞ்சு போயிருக்கு. இங்க பாபிலோன் சிறைப்பிடிப்பு அடிமை, இந்த பக்கத்துல அழிந்து போயிருக்கிறோம், எங்கள்கிட்ட ஒண்ணுமே இல்லை. கையை செஞ்சு சொல்லுங்க, எங்கள்கிட்ட ஒண்ணுமே இல்லை. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, நீ உன்னுடைய முற்பிதாவை நோக்கி பாருப்பா, ஆபிரகாமை நோக்கி பாரு. அவன் எப்படி இருந்தான்? அவன் ஒருவனாய் இருந்தப்ப நான் அழைத்தேன். ஒண்ணுமில்லாத சூழ்நிலையில, அதே 12வது அதிகாரத்தை நீங்க வீட்டுல போய் வாசித்து பாருங்க. 12, 1, 2, 3 ஆபிரகாம் பார்த்து சொல்றாரு, நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போகணும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அப்ப ஒண்ணுமே இல்லை, ஆனா அவன் மரிக்கக்கூடிய காலகட்டத்துல பாத்தீங்கன்னா, அவன் செல்வ சீமானாய் கர்த்தர் அவனை மாற்றி உயர்த்தி வைத்து. புரிந்தவங்க நல்ல 2 கரங்க. வாழ்க்கையில எது இல்லையோ, எது நடக்கலையோ, அப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் நான் சொல்லுகிறேன், உங்களுடைய பிரச்சனைகளை காட்டிலும் உங்க பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய ஆண்டவர் உங்களுக்கு, எனக்கும், நமக்கு அவர் பெரியவராய் இருக்கிறார். நீங்க சொல்லுங்க, பிரச்சனையை பார்த்துட்டு சொல்றீங்க, அவர் என்ன பாருன்றாரு. காரணம் என்ன? என் தேவையை காட்டிலும், நான் சந்திக்கிற பிரச்சனைகளை காட்டிலும், எனக்கு முன்னாடி இருக்கிற சவால்களை காட்டிலும் அதை சரி செய்யக்கூடிய, சீர்படுத்தக்கூடிய தேவன் அவர் பெரியவராய் இருக்கிறார். புரிஞ்சவங்க நல்ல 2 கரங்களை தட்டி, என் பிரச்சனையை விட, என் சவால்களை விட, என் போராட்டத்தை விட என் ஆண்டவர் பெரியவர். அல்லேலூயா, ஆமென். அதனால அந்த ஜனங்கள் வந்து சொல்றாங்க, ஒண்ணு இல்லை ஆண்டவரே. ஆண்டவர் சொல்றாரு, ஆபிரகாமுக்கு ஒண்ணு இல்லைதான், ஆனா அவனுக்கு பிள்ளைகளை தந்து அவனை விசுவாசத்தை தகப்பனாக்குன ஈசாக்குல இருந்து யாக்கோபு இன்னைக்கு ஒரு பெரிய தேசத்தை எழுப்பி இருக்கிற, இல்லாதவைகளை இருக்கிறவர்களை போல அழைக்கிறவர், உருவாக்குகிறவர் என் ஆண்டவர். அவர் சொல்லுகிறார், அவர் வாழ்க்கையில எது இல்லையோ, இல்லாத சூழ்நிலைகளை அவர் பெரிய காரியங்களை செய்ய உண்மையிலவர். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். அப்ப அந்த ஜனம் சொல்றாங்க ஒண்ணுமே இல்லைன்னு. ஆண்டவர் சொல்றார், நீ வானத்தை நோக்கி பாரு, நீ என்ன நோக்கி பாரு, இல்லாத காரியத்தில். அப்ப ஒரு ஆபிரகாம கர்த்தர் எழுப்ப முடியும்னா, ஒரு ஆபிரகாம கர்த்தர் உயர்த்த முடியும்னா, பிள்ளை இல்லாத காரியத்தை மாற்ற முடியும்னா, இந்த காலை நேரத்தில் உங்க வாழ்க்கையில எது இல்லையோ அந்த இல்லாத இடத்துல கர்த்தர் நிரப்புவதற்கு, உன்னை அபிஷேகிப்பதற்கு, உன்னை உயர்த்துவதற்கு கர்த்தர் உண்மையுள்ள தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா,
ஆமென். அப்ப இன்னைக்கு நீங்க ஆண்டோட சமூகத்து வரும்போது சொல்லிட்டே வந்து, ஐயோ இது இல்லையே, இது நடக்கலையே, அல்லது இதுக்கு தடையாகுது, இது தாமதமாகுது. நான் சொல்லுகிறேன், உன்னுடைய காரியத்தை நடத்தக்கூடிய ஆண்டவர் பெரியவர். அவரை தேடி அவரை ஆராதிக்க ஆலயத்துக்கு ஓடி வந்திருக்கிற உங்க வாழ்க்கையில அந்த இல்லாத நேரத்துல, இயலாத நேரத்துல தான் அதை நடப்பிப்பதற்கு, உன் கையில கொடுப்பதற்கு இன்றைக்கு இந்த நாளை கர்த்தர் ஆயத்தம் பண்ணி அவர் உன்னோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. ஆமென். இப்ப நம்ம என்ன செய்ய வேண்டும்? என்ன செய்ய வேண்டும்? ஆண்டவர் கொடுத்த ஆலோசனை என்ன? அந்த ஜனங்களை பார்த்து ஏசாயா 51:4 வாசிக்க சீக்கிரம். என் ஜனங்களே எனக்கு செவி கொடுங்கள், என் ஜாதியாரே என் வாக்கை கவனியுங்கள். வேதம் என்னிலிருந்து வெளிப்படும், என் பிரமாணத்தை ஜனங்களின் வெளிச்சமாக ஸ்தாபிப்பேன். ஆமென். அப்ப நல்ல கவனிங்க. சில காரியத்தை நம்ம வேகமா கடந்து போவோம். ஆண்டவர் சொல்ற காரியம் ஒண்ணே ஒண்ணுதான். என்ன செய்யணும் ஆண்டவர்? இப்ப நம்ம கேட்கிறோம். பக்கத்துல பார்த்து கேளுங்க, என்ன செய்யணும்? அவர் ஒண்ணே ஒண்ணுதான் செய்ய சொல்றார். செவி கொடுங்கள். காதை பிடிச்சு சொல்லுங்க, என்ன பண்ணுங்க? செவி கொடுங்க. அல்லேலூயா. அப்ப பாருங்க, அந்த ஜனங்க அடிமையா இருக்கிறாங்க. அவங்க ஆஸ்தி, நிலம், ஊரு எல்லாம் அழிஞ்சு போச்சு. இங்க அழிவு, இங்க அடிமை. அப்ப அவங்க அடிமையா இருந்தாலும் கூட அவங்களுடைய எதிர்காலத்தை நன்கு அறிந்தவராய் ஆண்டவர் இருந்தபடினாலதான் அவங்க வாழ்க்கையில ஒன்றுமில்லாத நேரத்துல கூட அவர் பேசி கொண்டு இருக்கிறார். ஏன்னா அவருக்கு தெரியும், எதை வேண்டுமானாலும் அவர்களுக்கு உருவாக்கி கொடுக்க முடியும். அல்லேலூயா. ஆமென். அப்ப பாருங்க, they are hopeless and helpless, but God can create, God can make something. அப்ப இங்க நம்ம பார்க்கிறோம், நல்லா கவனிங்களேன். ஆண்டவர் அவங்களுடைய எதிர்காலத்தை நன்கு அறிந்தபடினால் அவர் முன் குறித்திருக்கிறார், முன் அறிந்திருக்கிறார். அவர் முன் அறிந்ததுனால ஆண்டவர் சொன்ன ஒரே ஒரு ஆலோசனை அதுதான், எனக்கு செவி கொடுங்கள். ஒரு அலையிலேயே சொல்லுங்களேன். இன்னைக்கு அதுதான் நம்மளோட வாழ்க்கையில பிரச்சனை. ஏன் மாத கணக்கில், ஏன் வருட கணக்கில், ஏன் லட்சங்கள், அல்லது ஏன் சில ஆயிரங்கள், அல்லது ஏன் அந்த வயது, அல்லது ஏன் நம்மளுடைய காலம் தள்ளி போகிறது, தடையாகுகிறது, கஷ்டமா இருக்குன்னா ஆண்டவர் எதிர்பார்க்கிறது ஒன்னே ஒண்ணுதான், நீ எனக்கு செவி கொடு. அல்லேலூயா. ஆமென். நீங்க செவி கொடுக்க ஆயத்தம் என்றால் அங்க வார்த்தை சொல்லுகிறது, எனக்கு செவி கொடுங்கள், என் வாக்க கவனிங்க. ஆண்டவர் உங்களுக்கு பண்ண வாக்கு தத்தத்தை கவனி. ஒரு அலையிலேயே சொல்லுங்க. இந்த ஆண்டவர் நமக்கு என்ன கொடுத்தார்? வாக்கு தத்தம் சொல்லுங்க பாப்போம். எனக்கு குறித்திருக்கிறதை அவர் நிறைவேற்றுவார். ஒரு அலையிலேயே சொல்லுங்களேன். 1ஆம் தேதி உங்களுக்கு தனியா என்ன வாக்கு தத்தம் கொடுத்தார்? அதை பைபிளை பார்த்துக்கிறேன் ஃபர்ஸ்ட். அல்லேலூயா. பீரோல பத்திரமா வச்சிருக்கிறேன். சரி, வீட்டில் போய் கேட்பேன், எங்கம்மா வாக்கு தத்தம்? ஐயோ பாஸ்டர், வாக்கு தத்தம் சொல்லுங்க. அது என்னவா? ஏமா வாக்கு தத்தம் எங்க? பாஸ்டர் அது வாக்கு தத்தம். என்ன பண்ணீங்க? பீரோல பத்திரமா செல்ஃப்ல வச்சிருக்கிறேன். இந்த பக்கம் பத்திரம், இந்த பக்கம் வாக்கு தத்தம், எல்லாத்தையும் உள்ள போட்டு வச்சிருக்கிறேன். அந்த வெள்ளை உருண்டையை போட்டு வச்சிருக்கிறீங்களா? அல்லேலூயா. ஆமா, வாக்கு தத்தம் புதைச்சி வைக்க, மறைச்சு வைக்கிறதுக்கு இல்லை, அது உன் கண்களுக்கு முன்னாடி நிற்க வேண்டும். ஒரு அலையிலேயே சொல்லுங்களேன். நீ சோர்வடையும் போது, கலங்கும் பொழுது, அல்லது பெரிய கேள்விகள் எழும்போது உங்க கண்கள் ஆண்டவருடைய வார்த்தையை நோக்கி போக வேண்டும். எனக்கு குறித்திருக்கிறதை ஆண்டவர் நிறைவேற்றுவார். நல்ல 2 கரங்களை தட்டி அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் சொல்லி தராரு, எனக்கு செவி கொடு, அந்த வாக்க கவனி, நான் பண்ணின வாக்கு தத்தத்தை கவனி. வேதம் வெளிப்படும், பிரமாணமே வெளிச்சம், அதை நான் ஸ்தாபிப்பேன். ஒரு அலையிலேயே சொல்லுங்களேன். ஆமென். நீ செவி கொடுக்க ஆயத்தம்னா அவர் வேதத்தை கொண்டு பேசுவதற்கு அவர் உண்மையுள்ளவராயிருக்கிறார். ஆமென். அப்ப இயலாத, முடியாத சூழ்நிலை நான் என்ன செய்யறது? சிம்பிளான காரியம், அவருக்கு செவி கொடுங்க. அல்லேலூயா. அவருக்கு கீழ்ப்படிங்க. அவருடைய வார்த்தையை நோக்கி பாருங்க. அவர் தந்த வாக்கு தத்தத்தை நோக்கி பாருங்க. அவர் பண்ணின உடன்படிக்கையை நோக்கி பாருங்க. டாக்டர் சொல்வார் முடியாது, சூழ்நிலை சொல்லும் அவ்வளவுதான். ஆனா ஆண்டவர் சொல்வார், உன்னை நான் பெருகவே பெருக பண்ணுவேன், உன்னை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக நான் வைப்பேன். அல்லேலூயா. ரிப்போர்ட் எதிராக தாங்க இருக்கும், சூழ்நிலைகள் வித்தியாசமா இருக்கும், சரீரம் தளர்ந்து போய் தான் இருக்கும். ஏன்னா அடிக்கிற வெயில் அப்படி. ஒரு அலையிலேயே சொல்லுங்களேன். அதனால நிறைய பேர் ஃபர்ஸ்ட் சர்வீஸ்க்கு வந்துடுறாங்க. ஒரு அலையிலேயே சொல்லுங்க பார்ப்போம். கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. நீங்க அங்கேயும் இங்கேயும் பார்த்துட்டு இருப்பீங்க, அவங்கள காணோம் இவங்கள காணோன்னு, எல்லாம் ஃபர்ஸ்ட் இதுலயே ஆஜர். ஒரு அலையிலேயே சொல்லுங்களேன். ஆமா, சர்வீஸ் மாத்தலாமான்னு யோசிச்சுட்டு இருக்கிறோம். ஒரு அலையிலேயே சொல்லுங்க பார்ப்போம். அல்லேலூயா. ஆமென். அப்ப அங்க சொல்லப்படுது, எனக்கு செவி கொடுங்க. ஒரு அலையிலேயே சொல்லுங்களேன். இப்ப நம்ம என்ன செய்ய வேண்டும்னு கேட்டோம். ஆண்டவர் முதல்ல சொல்றது என்னங்க? செவி கொடுங்க. காதுல கை சொல்லுங்க. எனக்கு எனக்கு எனக்கு. 2வது என்ன செய்ய வேண்டும்? அதே ஏசாயா 51:6 சீக்கிரம் வாசிங்களேன். உங்கள் கண்களை வானத்துக்கு ஏறெடுங்கள். போதும். 2வது திரும்ப ஆண்டவர் நினைப்புறாரு, உன் கண்களை என்ன பண்ணுங்க? ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாரு? செவி கொடு. 2வது
கண்ணு. ஒரு அலையிலேயே சொல்லுங்களேன். ஆமென். நீங்க செவி கொடுக்க ஆயத்தமா இருந்தாதான் உங்களுக்குரிய வழியை கர்த்தர் காண்பிப்பார். அவர் வேஸ்டா பேச மாட்டார். சும்மா உட்காந்து டைம் வேஸ்ட் பண்ண மாட்டார். நீ கீழ்ப்படி ஆயத்தம்னா ஆண்டவர் சொல்வார், நீ போ, நீ போகாத, இதை செய், இதை செய்யாத. ஒரு அலையிலேயே சொல்லுங்க. ஆமென். அப்ப ரெண்டாவது சொல்றது, உங்க கண்களை நீங்க என்ன பண்ணுங்க, வானத்துக்கு நேரா ஏறெடுங்க. ஒரு அலையிலேயே சொல்லுங்களேன். அடுத்தது 7வது வசனத்தை வாசிங்க. ஏசாயா 51:7. நீதியை அறிந்தவர்களே, என் வேதத்தை இருதயத்தில் பதித்திருக்கிற ஜனங்களே, எனக்கு செவி கொடுங்கள். மனுஷரின் நிந்தனைக்கு பயப்படாமலும் அவர்கள் தூஷணங்களால் கலங்காமலும் இருங்கள். ஆமென். அப்ப ஆண்டவர் சொல்ல, திரும்ப செவி கொடு. எதுக்கு? அங்கே மனுஷரின் நிந்தனைக்கு பயப்படாமலும் அவர்கள் தூஷணங்களால் கலங்காமலும். ஏன்னா இந்த ஜனங்க அடிமையா இருக்கிறாங்க. சொல்லுங்க, எப்படி இருக்கிறாங்க? அடிமை. அப்ப இவங்களை ஒரு மாஸ்டர், இவங்களுக்கு ஒரு அதிகாரி இருந்தா அவன் என்ன பண்றான்? இதை கல்லை தூக்கு, இதை சுத்தம் பண்ண, அதை பண்ணு, இப்படி பண்ணு, போட்டு வேலையை போட்டு டார்ச்சர் பண்றான். ஐயா சாப்பிட போகணும், சாப்பாடு இல்லை. தண்ணி வேணும், தண்ணி இல்லை. அப்ப அங்க சொல்லப்படுகிறது, நீ மனுஷரின் நிந்தைக்கு பயப்படாமலும் அவளுடைய தூஷணங்களுக்கு நீ கலங்காமலும் இருன்றார். ஒரு அலையிலேயே சொல்லுங்களேன். ஏன்னா இவன் நல்ல உலாத்திட்டுல, இவன் அடிமையா இருக்கிறான். ஆமென். அப்ப சில மனுஷர்கள் உன்னை நிந்தித்து கொண்டிருக்கலாம், சில சூழ்ச்சிகள் உன்னை சூழ்ந்து நின்று கொண்டிருக்கலாம். இன்னைக்கு ஆண்டவர் சொல்ல, நீ எதை குறித்து கலங்காத. ஒரு அலையிலேயே சொல்லுங்களேன். ஒரு சின்ன பையன் பாத்தீங்க அப்படின்னா நல்ல ஜாலியா ஸ்கூலுக்கு போயிட்டு இருந்தான். திடீர்னு பார்த்தா ஸ்கூலுக்கு போறதுக்கு அப்படியே யோசிச்சான். ஸ்கூல்ல இருந்து வந்தோடனே பசிக்குது பசிக்குதுன்னு அம்மா சொல்றே, சாப்பாடு கொடுத்துட்டேன், என்னாச்சு? அதுக்கு பதிலே சொல்ல மாட்டான். என்னடா இவன் ஸ்கூலுக்கு போறதுக்கு யோசிக்கிறான், சரியா சாப்பிடாம ஒரு மாதிரி டல் ஆகுறான், அப்செட் ஆகுறானே அப்படின்னு சொல்லி அவனை கேட்ட பொழுது அவன் சொன்னான், அம்மா நான் டெய்லி ஸ்கூலுக்கு போகும்போது ஒரு பெரிய ஆள் நல்ல வாட்ட சாட்டமா வந்து என் டிஃபன் பாக்ஸை பிடிங்கிட்டு போயிடுறான். போய் நீ சொன்னினா உன்னை கொன்னுடுவேன்னு என்னை மிரட்டுறான். அதனால எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. ஓ அப்படியா, சரி நீ கவலைப்படாது, இன்னைக்கு நீ போ, இன்னைக்கு நம்ம அப்பா வருவாருன்னு சொன்னாங்க. இப்போ இன்னைக்கு அவன் அப்படியே போனா ஏத்தாப்புல அந்த பெரிய அந்த ரவுடி பையன் மாதிரி ஒருத்தர் நின்றுட்டு இருந்தான். பிடிச்சி சட்டையை பிடிச்சா, டேய் டிஃபன் பாக்ஸ் எங்க, சாப்பாடு எங்க, என்னென்ன வச்சிருக்க கொடு அப்படின்னு. உடனே அடுத்த கொஞ்ச நேரம் அவன் கழுத்தை ஒருத்தர் பிடிச்சாரு. பார்த்தா இந்த பையனோட அப்பா. ஒரு அலையிலேயே சொல்லுங்களேன். ஆமாம், நல்ல 2 சாத்தி துரத்தி விட்டாரு. ஆமேன். அதுக்கப்புறம் அந்த வழிக்கே வரல. அல்லேலூயா. ஆமென். அப்ப சில நேரத்தில் சில மனுஷரின் நிந்த, சில போராட்ட, சில சுமைகள் நம்ம அழுத்துவது போல இருக்கும். ஆனா அந்த மனுஷனை காட்டிலும் நான் என்னுடைய அப்பா அவர் பெரியவராய் இருக்கிறார். நல்ல புரிஞ்சவங்க நல்ல 2 கரங்களை தட்டி அல்லேலூயா. ஆமென். அப்ப சில நேரத்தில் நம்ம மனதுக்குள்ளே வச்சுட்டு சில நேரத்தில் நாமளே யோசிச்சு கஷ்டப்படுறோம். இன்னைக்கு நான் சொல்லுகிற பலிபீடத்துல இருந்து உங்களுக்கு ஒரு அப்பா இருக்கிறார். ஒரு அலையிலேயே சொல்லுங்களேன். ஆமென். அந்த தெய்வம் அவர் பரலோகத்தில். அதனால்தான் அவர் சொல்றாரு, உன் கண்களை நீ ஏறெடுத்து பார். அல்லேலூயா. சொல்லுங்க, உங்க கண்களை என்ன பண்ணுங்க. ஆமா, அவர் அப்பாவா இருக்கிறதுனால அவர் உரிமையா சொல்றாரு, நீ கஷ்டப்படாத, நீ சங்கடப்படாத, நீ கவலைப்படாத. நீ அந்த 1 லட்சத்தை குறித்து கவலைப்படுற, ஒரு 5 லட்சம் இருந்தா அந்த காரியத்தை நான் முடிச்சிருவேன் யோசிச்சுட்டு இருக்கேன். உன் கண்களை நீ ஏறெடுத்து பார். ஒரு அலையிலேயே சொல்லுங்களேன். அல்லேலூயா. நம்ம எங்க பேக்கெட்டை தான் பார்த்துட்டு இருக்கோம், பாஸ்புக்கை தான் என்ட்ரி போட்டுட்டு இருக்கிறோம். 4 பேர் ஏதாவது உதவி செய்வாங்களா யோசிச்சுட்டு இருக்கிறோம். ஒரு பையன் வரமாட்டான். ஒரு அலையிலேயே சொல்லுங்களேன். இருக்கிற 500 ரூபாயை பத்திரப்படுத்திக்க. அல்லேலூயா. ஆமென். அப்ப நான் எங்க பார்க்கணுங்க? என் கண்கள் அவரை நோக்கி பார்க்கணும். ஒரு அலையிலேயே சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா. ஆமென். அந்த ஏசாயா 51:6 அதுதான் கீ வேர்ஸ். அதுல உன் கண்களை வானத்துக்கு ஏறெடுங்கள். அடுத்து அங்க சொல்லப்படுது, வானம் புகையை போல் ஒழிந்து போ, பூமி வஸ்திரத்தை போல் பழசாய்ப்போம், அதன் குடிகளும் அப்படியே ஒழிந்து போவார்கள். இது ஒரு எச்சரிப்பின் சத்தங்க. வானம் புகையை போல ஒழிந்து போகக்கூடிய காலகட்டம் வந்துருச்சு. அல்லேலூயா. ஆமென். நான் சொல்ல எத்தனை பேருக்கு புரியுது? பக்கத்துல பஸ் சொல்ல, வானம் அழிய போகுது. வானம், ஆமா, போன சரி முந்திதான் வர முடியல. அல்லேலூயா. இப்ப நல்லா இருக்கு. கொஞ்சம் தலையை நீங்க தொங்குனாலும் பக்கத்துல வந்து உட்காந்துருவேன். அல்லேலூயா. ஆமென். நல்லா கவனிங்க. வானம் என்ன ஆக போகுதுங்க? வானம் என்ன ஆக போகுது பாருங்க. அந்த கடந்த நாட்கள் அந்த ஈரான் தேசத்துல யுத்தம் நடக்குது. அந்த கச்சா எண்ணெய் வச்சிருந்த அந்த டேங்க் எல்லாம் பற்றி எரிஞ்சுது. வானத்துக்கு கீழே அந்த புகை எழும்பி, கரும்புகை எழும்பினதுனால அந்த பட்டணம் அப்படியே இருளாக மாறினது. விமான போக்குவரத்தை நிறுத்திட்டான். ஏன்? வானம் தெளிவா இல்லைங்க, ஒரே கரும்புகை. வானத்துக்கு கீழே கரும்புகையே இவ்வளவு பிரச்சனைனா, அங்க வார்த்தை வசனம் சொல்லுது, நீ வானத்தை அண்ணாந்து பாரு, நாட்கள் வருகிறது, வானம் புகையை போல என்ன ஆயிடுமா? ஒளிந்தே போகும். நல்லா கவனிங்க.
வானத்துக்கு கீழே பிரச்சனை வந்தாலே நமக்கு டிஸ்டர்பன்ஸ், விமானத்துல போக முடியாதுன்னா, இங்க வார்த்தை சொல்லுகிறது வானமே புகையை போல என்ன ஆயிடும், ஒளிந்து போகும். பூமி வஸ்திரத்தை போல் பழசாய் போகும், அதன் குடிகளும் அப்படி என்ன ஆவாங்க, ஒளிந்து. அப்ப நல்லா புரிந்து கொள்ளுங்க, வேதத்தில் உள்ள வார்த்தைகள் வசனம் ஒவ்வொன்றும் நிறைவேறி கொண்டிருக்கிறது. அதான் சொல்ற, அடுத்து ஒரு 10 ஆண்டுகள் சட்டங்கள் மாறலாம், சூழ்நிலைகள் மாறலாம், நம்ம எதிர்பாராத காரியங்கள் நடக்கலாம். 5 மாசத்துக்கு முன்னாடி ஈரான் தேசம் பலபலன்னு இருந்துச்சு, ஆனா இன்னைக்கு அது பாழடைந்து போய் கிடக்கிறது. எது வேணாலும் நடக்கலாம், எது வேணாலும் சம்பவிக்கலாம். அதுதான் இன்னைக்கு ஆண்டவர் சொல்ல, நீ வானத்தை அண்ணாந்து பாரு, கொஞ்சம் நிதானி, உன் வாழ்க்கையை அண்ணாந்து யோசி, அடுத்து என்ன செய்யலாம், ஆண்டருக்காக என்ன செய்யலாம், அது ரொம்ப முக்கியம். ஒரு அலையிலேயே சொல்லுங்களேன். ஆமாம், நம்ம ஏதோ உலகம் ஏதோ போனோம் வந்தோம் மற்ற காரியத்தை செய்து இல்லை, அதுக்கான நேரம் அல்ல. இன்னைக்கு வானம் அழியக்கூடிய காலகட்டம் வந்திருக்கிறது. 2 பேதுரு 3வது அதிகாரம் 12வது வசனத்தை வாசிங்களேன். 2 பேதுரு தேவனுடைய நாள் சீக்கிரமாய் வரும்படிக்கு மிகுந்த ஆவலோட காத்திருங்கள். அந்த நாளில் வானங்கள் வெந்து அழிந்து பூதலங்கள் எரிந்து உருகி போம். அப்ப பாருங்க, தேவனுடைய நாள் சீக்கிரமாய் வரும்படி மிகுந்த ஆவலோடு காத்திருங்கள். பக்கத்துல பார்த்து சொல், காத்திருங்கள். ஏன்? அந்த நாளில் வானங்கள் வெந்து அழிந்து பூதங்கள் எரிந்து என்ன பண்ணுமா, உருகி போ. கடைசி நாட்கள் இந்த உலகம் அழிய போகிறது. சில கிறிஸ்தவங்களை பார்த்து ஏளனமா சொல்லுவாங்க. இன்னைக்கு வேதம் என்ன சொல்லியிருக்கிறோ அந்த அழிவுகள் இன்னைக்கு வேத ஆதாரமாய் நடந்து கொண்டு இருக்கிறது. ராஜ்யத்துக்கு விரோதமாய் ராஜ்யம், பஞ்சம், பூமி அதிர்ச்சி, கொள்ளை நோய். இன்னைக்கு மற்ற புத்தகங்கள்ல சொல்லப்பட்டதை காட்டிலும் இன்னைக்கு வேதாகம் சொல்லிய காரியங்கள் எல்லாம் நிறைவேறி இருக்கிறது. அல்லேலூயா, ஆமென். அப்ப நல்ல ஒன்றை புரிந்து கொள்ளணும். எவ்வளவு பிரச்சனை மற்ற காரியம் தான் அது ஒரு பக்கம் இருந்தாலும், நம்ம கடைசி நாட்கள்ல இருக்கிறோம். ஆண்டவருக்காக துரிதமாய் செயல்பட வேண்டும். அல்லேலூயா, நம்ம வேகமாய் செயல்பட வேண்டும். சங்கீதம் 102:26 சீக்கிரம் வாசிங்களேன். சங்கீதம் 102. அவைகள் அழிந்து போ, நீரோ நிலைத்திருப்பீர். அவைகள் எல்லாம் வஸ்திரம் போல பழமையாய் போ, அவைகளை ஒரு சால்வை போல் மாற்றுவீர், அப்பொழுது மாறிப்போம். ஆமென். அங்க சொல்லப்படுகிறது, அவைகள் அழிந்து போகும், நீரோ நிலைத்திருப்பீர். அவைகள் எல்லாம் வஸ்திரம் போல் பழமையாய் போம், அவைகளை ஒரு சால்வையை போல நீங்க என்ன பண்ணுவீங்க, மாற்றுவீங்க. அப்ப நல்லா புரிந்து கொள்ளுங்க, கடைசி நாட்கள் நம்ம பார்க்குற மேகம், இந்த பூமி, இந்த உலகம் எல்லாம் அப்படியே உருகி போகக்கூடிய ஒரு காலகட்டம். இது நடக்குதா, நடந்துகிட்டு இருக்குது. இன்னைக்கு அண்டார்டிகா பகுதியில் ஐஸ் கட்டி வேகமா இன்னைக்கு கரைந்து கொண்டிருக்கிறது. சென்னை அடுத்த ஒரு 50 ஆண்டுகள்ல ஒரு சில பகுதிகள் கடல் நீர்ல மூழ்கிடும். இந்த ராயபுரம் இந்த சைடு அவங்க சில பகுதிகளை சொல்லி வச்சிருக்கிறாங்க. இன்னைக்கும் ஒவ்வொரு ஆண்டும் சென்னை அந்த கடலோர பகுதிகள் ஒரு சில அளவிலே அது மூழ்கி கொண்டு இருக்கிறது, வேகமா நடக்குது. அப்ப இதெல்லாம் கேட்டு நம்ம சும்மா இருக்கக்கூடாது. நம்ம கண்ணுக்கு முன்னாடி அந்த அழிவு நடக்குது, யாரும் எதுவும் செய்ய முடியல. கண்ணுக்கு முன்னாடி யுத்தங்கள் நடக்குது, யாராலையும் தடுக்க முடியல. கண்ணுக்கு முன்னாடியே இப்படி கடல் அல்லது இப்படிப்பட்ட ஐஸ் கட்டிகள் உருகி கொண்டிருக்கிறது, யாரும் எதுவும் செய்ய முடியல. ஆனா ஒன்னே ஒன்று செய்ய வேண்டும், நம்ம எச்சரிப்பாய் இருக்க வேண்டும். பகல பதில் சொல்லுங்க, எச்சரிப்பு, ஜாக்கிரதை. அல்லேலூயா, ஆமென். அப்ப இது ஆண்டவர் பாரப்படுத்துகிற ஒரு காரியம். ஏன் நம்ம ஊழியர் செய்யற, எதுக்கு அந்த கிராமங்களுக்கு போகணும், எதுக்கு நாம அந்த புது ஆத்துமாக்களுக்கான சர்வீஸ்க்கு ஆத்துமாக்களை நம்ம கொண்டு வரணும், ஆலயத்தில் நம்ம ஆளை சேர்க்கல, இது நம்ம மேல விழுந்த கடமை. நீ யோசிச்சு பாருங்க, உங்க அக்கௌண்ட்ல பணம் இல்லைன்னா எத்தனை பேர் சந்தோஷப்படுவீங்க சொல்லுங்க. நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன் பாஸ், என் அக்கௌண்ட்ல பணமே இல்லை. சந்தோஷப்படுவீங்களா? துக்கமா இருக்கும். அதே தான் நாளைக்கு பரலோகத்துக்கு போகும்போது உங்க அக்கௌண்ட்டை எடுத்து பார்ப்பார். பேங்க் அக்கௌண்ட் இல்லை, எனக்காக நீ என்ன செய்தாய். அவர் லிஸ்ட் போட்டு சொல்லுவார், இந்த ஆண்டுல இருந்து இந்த ஆண்டு இத்தனை ஆண்டுகள் பூமியில உயிரோடு இருந்த, நல்லா படிச்ச, குடும்ப வாழ்க்கை, கணவன் மனைவி அல்லது பிள்ளைகள், அடுத்த தலைமுறை, சந்ததி, ஆஸ்தி, நிலம், வீடு, சொத்து, அப்படியே நம்ம அக்கௌண்ட்டை படிச்சு பார்த்தா அவ்வளோ சூப்பரா இருக்கும். ஆண்டவர் அவ்வளோ அழகா எல்லாத்தையும் செஞ்சிருக்கிறார். கடைசியில் அவர் கேட்கிறாரு, எனக்காக நீ என்ன செய்தாய். அன்று நான் வேலைக்கு போன வந்தேன், எல்லாம் ஓகே, அது உனக்காக. 3 வேளை சாப்பிட்டேன், அது உனக்காக. நான் அதை செஞ்சேன், இதை வாங்கினேன், என்னென்னமோ பண்ணேன், அது எல்லாம் உனக்காக. எனக்காக நீ என்ன செய்தாய். நம்ம அக்கௌண்ட் பரலோகத்தில் ஓப்பன் செய்யப்படும். நம்ம நினைப்போம்,
சரி ஜீவபுஸ்தகத்துல பேர் எழுதிட்டா போயிடுறோம், ஓகே. ஆனா அங்க ஒரு கேள்வி இருக்குங்க. we need to face and we need to cross across. அதை கடந்து போக வேண்டியது ரொம்ப அவசியம். எனக்காக நீ என்ன செய்தாய்? பாண்டு சொல்றாரு, எல்லாம் அழிய போகுதுப்பா. சரி, எதுக்கு என்கிட்ட சொல்றீங்க? எதுக்கு இந்த நேரத்தில் அதை நினைப்பூட்டுறீங்க? ஒரு நாள்ல நீ என்னை சந்திக்க வேண்டும். கண்களை ஏறெடுத்து பாரு, உன் கண்ணை என்னை நோக்கி பாரு. எது எதுக்கோ ஓடுறோம், எது எதுக்கோ பிரயாசம், எது எதுக்கோ நம்ம காலத்தை நேரத்தை, நடக்காத காரியம் அதை நினைச்சு வருத்தப்பட்டு இருக்கிறோம். நடந்து முடிஞ்ச காரியம் அதை நினைச்சு வருத்தப்பட்டு இருக்கிறோம். இன்னைக்கு ஐயோ நான் ஆண்டருக்காக ஆத்துமாக்களை கொண்டு வரல, சேர்க்கல, என்னைக்காக யோசிச்சு பார்த்துருக்குறோமா? நம்மளை சுத்தி இத்தனை கிராமங்கள் இருக்கு, நான் இன்னும் போகலையே, சுவிசேஷம் அறிவிக்கலையே, ஏதாவது நம்ம நினைச்சு பார்த்துருக்குறோமா? இப்ப கூட பாஸ்டர் எப்ப முடிப்பாரு அதான் யோசிப்போம். கடைசி நாட்கள் ஒரு அலையிலேயே சொல்லுங்களேன். ஆமென். அந்த பாதிக்கப்பட்ட அந்த அடிப்பட்ட அந்த ஜனங்களுக்கு இப்ப ஆண்டவர் ஆறுதல் சொல்லுகிறார். சொல்லுங்க, இப்ப என்ன செய்யறாருங்க? என்ன சொல்லுகிறாரு? ஆறுதல் சொல்லுகிறார். ஏசாயா 51:3 சீக்கிரம் வாசிங்க. கர்த்தர் சீயோனுக்கு ஆறுதல் செய்வார், அவர் அதன் பாழான ஸ்தலங்களை எல்லாம் தேர்தலடைய செய்து அதன் வனாந்திரத்தை ஏதேனை போலவும் அதன் அவாந்திர வெளியை கர்த்தரின் தோட்டத்தை போலவும் ஆக்குவார். சந்தோஷமும் மகிழ்ச்சியும் துதியும் கீத சத்தமும் அதில் உண்டாயிருக்கும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அவர் என்ன சொல்லுகிறாரு? அந்த ஜனங்களுக்கு பாழானதை அவர் தேர்தல் அடைய செய்கிறார். நீங்க சொல்றீங்க, ஆண்டவரே நான் பாழா இருக்கிறேன், கஷ்டம் நஷ்டத்துல இருக்கிறேன். அந்த பாழானதை கர்த்தர் தேர்தல் அடைய செய்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆமென். அடுத்தது வனாந்திரம் ஏதேனை போல மாறும். அடுத்தது அங்க சொல்லப்படுகிற அவாந்திரம் கர்த்தரின் தோட்டத்தை போல மாறும். அடிமையாய் இருக்கிற, அழிந்திருக்கிற நம்மளுடைய சூழ்நிலையை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, நீ சந்தோஷப்படுவ, நீ மகிழ்ச்சியா இருப்ப, உன் வாழ்க்கையில துதியும் கீத சத்தமும் உண்டாகும். எத்தனை பேர் நம்புறீங்க? அவங்க மாத்திரம் நல்ல 2 கரங்களை தட்டி, அவர் ஆறுதல்னு ஒரு வார்த்தையில இல்லை, அவர் பல காரியங்களை செய்ய போகிறார். ஆமென். சொல்ற சில வசனத்தை மாத்திரம் குறிப்பு எடுத்துக்கொள்ளுங்க, வீட்டுல வாசிங்க. 5வது வசனத்துல சொல்றாரு, அவர் எப்படி எனக்கு ஆறுதல் செய்வார்? என் நீதி சமீபமா இருக்கிறது. அவருடைய நீதி உங்க வாழ்க்கையில விளங்க போகிறதுங்க. ஒரு அலையிலேயே சொல்லுங்களேன். ஆமென். கோர்ட்டு கேஸ், மற்ற தனிப்பட்ட காரியம், குடும்ப காரியம் எதுவா இருந்தாலும் உனக்கு செய்ய வேண்டிய நீதியை, உங்களுக்கு வர வேண்டிய ஆர்டரை, உங்களுக்கு வர வேண்டிய நன்மையை கர்த்தர் செய்ய போகிற. நம்புனீங்கன்னா நல்ல 2 கரங்களை தட்டி, எனக்கு ஆண்டவர் நீதி செய்வார். தலையில கை சொல்லுங்க, எனக்கு ஆண்டவர் நீதி செய்வார். அல்லேலூயா. ஆமென். 8வது வசனத்தில் சொல்லப்படுகிறது, அவருடைய நீதி நிலைக்கும், அந்த நீதி தலைமுறை தோறும் இருக்குமா. நல்ல 2 கரங்களை தட்டி. முதல்ல அவர் சொல்றாரு, எப்படி ஆறுதல் செய்யறார்? நீதி செய்வாரு. அது எப்படி இருக்கும்? தலைமுறை தோறும் இருக்குமா. ஒரு அலையிலேயே சொல்லுங்களேன். அடுத்து ஜனங்கள் புலம்புனாங்க, ஐயோ நான் அடிமையா இருக்கிறேன், அழிந்து போய் இருக்கிறேன். 11வது வசனத்துல அவங்களுக்கு ஆறுதல் சொல்றாரு. எப்படி சொல்றாரு? நீ திரும்பி வருவேன்றார். நல்ல 2 கரங்களை தட்டி. எத்தனை பேர் மருத்துவமனைக்கு போறாங்க, ஆப்ரேஷன் போறாங்க, திரும்பி வரதில்லை, வேற மாதிரி வந்துடுறாங்க. ஆனா இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிறாரு, உன் நெருக்கத்தின் மத்தியில, உன் கஷ்டத்தின் மத்தியில, உன்னுடைய போராட்டத்தின் மத்தியில, நீ மரண இருளில் பள்ளத்தாக்கில நடந்தாலும் கர்த்தர் உன்னை திரும்பி வர பண்ணுகிற தேவனா இருக்கிற. நம்புறவங்க நல்ல 2 கரங்களை தட்டி இந்த வார்த்தையை பிடித்து கொள்ளுங்க. ஆண்டவர் உங்களை ஆலயத்துக்குள்ள கொண்டு வராரு அப்படின்னா நல்லா புரிந்து கொள்ளுங்களேன், அதெல்லாம் ஆண்டோட பெரிய கிருபை. பெரிய கோடீஸ்வரன், ஜனாதிபதி, பிரதமர், அவங்களால கூட இன்னைக்கு ஆலயத்துக்குள்ள போக முடியாது. அந்த எண்ணம் இல்லை, மனப்பான்மை இல்லை. ஆனா இன்னைக்கு நமக்கு ஆண்டவர் ஆலயத்துக்குள்ள வந்து அவரை பாட, துதிக்க, ஆராதனை செய்ய உதவி செய்யறாருன்னா ஆண்டவர் உங்க மேல, என் மேல கிருபையாய் இருக்கிறார். அல்லேலூயா. ஆமென். அப்ப சில சூழ்நிலையின் மத்தியில ஆண்டவர் உங்களை திரும்பி வர பண்ணுவார். சிறைபிடிப்புகளுக்கு மத்தியில கர்த்தர் உங்களை திரும்பி வர பண்ணுவார். சில கஷ்ட நஷ்டங்களுக்கு மத்தியில ஆண்டவர் உங்களை திரும்பி வர பண்ணுவார். நம்புறவங்க மாத்திரம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. அடுத்து 12வது வசனத்துல நீங்க வீட்டுல வாசிங்க, நானே உங்களுக்கு ஆறுதல் செய்கிறவர். அல்லேலூயா. ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாரு? இப்படி செய்வான், அப்படி செய்வனார். கடைசியில இயேசுதான் உங்களுக்கு ஆறுதல். நல்ல 2 கரங்களை தட்டு. அல்லேலூயா. ஆமா, சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை. அப்ப சத்தியம்னா என்னங்க? இயேசுதான் சத்தியம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். சொல்லுங்க, இயேசுதான். இயேசுவை நீ அறிந்திருந்தா நீ சத்தியத்தை அறிந்திருக்கிற. அந்த சத்தியம் உங்களை விடுதலையாக்க. புரிஞ்சவங்க மாத்திரம் நல்ல 2 கரங்களை தட்டி. ஆமென். இப்ப அவர் சொல்றாரு, ஆறுதல் செய்வேன், அது தருவேன், இது அதெல்லாம் தாண்டி ஒரே வார்த்தை, நானே உனக்கு ஆறுதல். அல்லேலூயா. நீ தனிமையா இருக்கிறீங்களா? கஷ்டத்துல இருக்கிற, கண்ணீரோடு இருக்கிறீங்களா? ஒருவேளை வேதனையின் மத்தியில இருக்கிறீங்களா?
எல்லாம் இருந்து தனிமையா இருக்கிறீங்களா? இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், நானே உனக்கு ஆறுதலா இருப்பேன். நம்புனீங்கன்னா நல்ல 2 அல்லேலூயா. கடைசியா 14வது வசனத்துல, நீங்க விடுதலை ஆவீங்க, சாவதும் இல்லை, உங்க அப்பத்துக்கு குறைவு இருக்காது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். இந்த வசனங்களை வாசிக்க நேரம் இல்லை, நல்லா கவனிங்க. நீ சாக மாட்டீங்க. அல்லேலூயா. அநேக நேரத்துல இந்த ஆண்டுகள மரண பயம் வரலாம், சில வாழ்க்கையை குறித்த வெறுப்புகள் வரலாம், சில நேரத்துல சில தற்கொலை எண்ணங்கள் வரலாம். இன்னைக்கு ஆண்டவர் சொல்ற, நீ சாக மாட்ட. பக்கத்துல பார்த்து சொல்ல, நீங்க சாவதில்லை. அல்லேலூயா. அப்படின்னா என்ன? அல்பாயுசு அல்லது அகால மரணம். கடந்த நாட்கள்ல பார்த்தீங்க அப்படின்னா கிறிஸ்தவர்களுடைய சில வாழ்க்கையிலே பார்த்தீங்கன்னா சில அகால மரணங்கள், சில காரியங்களை கேட்கும்போது ரொம்ப வேதனை. ஆமென். சின்ன வயதிலேயே மரண செய்திகள், சின்ன வயதிலேயே விபத்துகள். ஆனா இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, நீ ஆண்டுடைய சமூகத்துக்கு வந்திருக்கிறீங்க, நீங்க சாக மாட்டீங்க. கர்த்தர் உங்களை உயிரோடு வாழ வைக்கிற தேவனா இருக்கிற. நல்ல 2 கரங்களை தட்டி ஆமென். அதே 14 சொல்லுது, உங்க அப்பத்துக்கு குறைவு இருக்காது. கை வச்சு சொல்லுங்க, உங்க அப்பத்துக்கு, உங்க சாப்பாடுக்கு. நீங்க சொல்றீங்க சிலிண்டர் குறையுது பாஸ்டர், உங்க அப்பத்துக்கு குறைவு இருக்காது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. உங்க பெட்ரோலுக்கு குறைவு இருக்காது. அல்லேலூயா. ஆமென். நீங்க வெயில்ல ஆண்டவருடைய ஆராதனைக்கு வந்தீங்கன்னா, நான் சொல்றேன், கேஸ் சிலிண்டர் வாங்க நீங்க ரோட்ல நிக்க மாட்டீங்க. அல்லேலூயா. எங்கோ போக வேண்டிய சிலிண்டர் உங்க கையில கொடுத்துட்டு காசை வாங்கிட்டு போயிடுவாங்க. நம்புனீங்கன்னா நல்ல 2 கரங்களை தட்டி ஆண்டவரை தேடுகிற, ஆராதிக்கிற ஒரு நபருக்கு நன்மை குறைவுபடாது. 1/4 சிலிண்டர் கேஸ் தட்டுப்பாடு முடிகிற வரைக்கும் நான் சொல்லுகிறேன், அது குறையவே குறையாது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். இதுவரை செய்யாததெல்லாம் செஞ்சு பாருங்க. இப்பதான் புதுசா கேசரி செய்யுங்க, அல்வா கிண்டுங்க, பால்கோவா வாக்குங்க, எதையா பண்ணுங்க. நான் சொல்லுகிறேன், உங்க வீட்டுல சிலிண்டர் தட்டுப்பாடு குறைவு வராது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. அங்க ஆண்டவர் சொல்றாரு, அங்க அப்பம் குறைவது இல்ல. அப்படியா பாஸ்டர்? 10 மணிக்கு ஆராதனை கொளுத்தி விட்டு வரேன், அப்புறம் 12 மணிக்கு போய் ஆஃப் பண்ணிக்கிறேன். விசப்பரிச்சை பண்ணாதீங்க. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆமென். பாஸ்டர் சொல்லிட்டார், ஆண்டவரே சாயங்காலம் ஆராதனைக்கு போகும்போது பற்ற வச்சுட்டு வந்துடுறேன், அப்புறம் நைட்டு போய் ஆஃப் பண்ணிக்கிறேன். ஆமாம். உங்கள் வீடு என்ன அணையா அடுப்பா அது? அல்லேலூயா. எப்போ எரிக்கணுமோ எரிங்க, எப்போ அணைக்கணுமோ அணைங்க. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆமாம். எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? ஆமென். கடைசியான காரியத்தை சொல்லி நான் முடிக்கிறேன். இப்போ உனக்கு ஆறுதல் செய்வேன்னு சொன்ன ஆண்டவர் இப்போ உங்களை அழைக்கிறார். அல்லேலூயா. ஆமென். சீயோனை என்ன பண்றாருங்க? அழைக்கிறாரு. ஆமென். என்ன சொல்றாரு? 9வது வசனம் சீக்கிரம் வாசிங்க. எழும்பு எழும்பு, எழும்பு எழும்பு, பெலன் கொள். ஆமென். பக்கத்துல பார்த்து தட்டி சொல்லுங்க, எழும்பு எழும்பு. அல்லேலூயா. ஆமென். பெலன் கொள். இப்படி கையை அசைச்சு சொல்லுங்களேன். ஆமா, பைபிள் எல்லாம் மூடிடுங்க. உட்காந்துட்டு சொன்னா நல்லாவா இருக்குது? ஐயா மாதிரி எழும்பி நின்று சொன்னாதான் நல்லா இருக்கும். எல்லாம் பைபிளை மூடி வச்சிரு, எல்லாம் பைபிளை மூடி வச்சு எழும்புங்க பார்ப்போம். வீடு போடுமா இல்லையா? அவன் எல்லா பைபிளை மூடி வச்சிருங்க. இதுக்கு மேலே எழும்பலன்னா நீங்க ஒரு லோகத்தில் லோகத்தில் அல்ல. அல்லேலூயா. ஆமா. ஆண்டவர் என்ன சொல்றாரு? ஆறுதல் தர எல்லாம் சொல்லிட்டு இப்ப கடைசியான காரியத்தை சொல்றாரு. என்ன சொல்றாரு? 9வது வசனத்துல, எழும்பு எழும்பு, பெலன் கொள். பெலன் கொள். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, எலும்பு எலும்பு. இதுக்கு மேல எங்க எழும்புறது? பெஞ்சு மேலதான் நிக்கணும். அல்லேலூயா. ஆமா. இன்னைக்கு வந்திருக்கிற உங்களை என்னை பார்த்து சொல்ற, எலும்பு எலும்பு, பெலன் கொள். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. ஆமென். அப்ப நீ சோர்ந்து போயிரு, துக்கத்தோட கவலையோட இருக்கிறீங்க, இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, நீ எழும்பு. நீங்க சொல்றதை பார்த்தா குழம்புன மாதிரி இருக்குது. அல்லேலூயா. எழும்பு. ஆமென். நீ பெலன் கொள். ஏன் ஆண்டவர் எழும்பு சொல்றாருன்னா, அந்த ஜனங்களுக்கு ஆண்டவர் சில காரியத்தை நினைப்பூட்டுறாருங்க. என்ன பண்றாரு சொல்லி பார்க்கும்போது அதுல 10வது வசனத்தை வாசிங்களேன். மகா ஆழத்தின் தண்ணீர்களாகிய சமுத்திரத்தை வற்றி போக பண்ணினதும், மீட்கப்பட்டவர்கள் கடந்து போக கடலின் பள்ளங்களை வழியாக்கினதும் நீர்தான் அல்லவோ? ஆமென். அந்த ஜனங்களை பார்த்து சொல்ற, நீ எழும்பு, நீ ஏன் கவலையா இருக்க, நீ ஏன் அடிமையா இருக்க, நீ ஏன் சோர்ந்து போற, உனக்காக உன்னை நடத்தும்படியே நான் செங்கடலையே பிளந்தேனேன்றார் ஆண்டவர். நல்ல 2 கரங்களை தட்டி எரிகோ கோட்டையை தகர்த்து இருக்கிறேனே. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. ஆமென். எதுக்கு எழும்ப சொல்றாரு? நீ சோர்ந்து போயிருக்க, துவண்டு போயிருக்கிற, கலக்கத்துல இருக்கிற. அப்ப ஆண்டவர் சொல்றாரு, எதுக்கு நீ கவலைப்படுற, நீ எழும்பு. ஏன் ஆண்டவரே? உனக்காகத்தான் நான் செங்கடலே பிளந்து இருக்கிறேன், உனக்காக தான் நான் தண்ணி கனெக்ஷனே கொடுத்துருக்கிறேன், உனக்காக தான் அங்கே பேஸ் போட்டிருக்கிறேன், உனக்காக தான் அந்த கட்டடம் எழும்புது, உனக்காக தான் ஆண்டவர் அந்த நகர்ல, அந்த பகுதியில், அந்த கிராமத்தில், வீட்டில் ஆண்டவர் கொண்டு வந்து வச்சிருக்கிறார். அது உனக்காக. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன்.
1000 மக்கள் இருந்தாலும் இந்த ஒரு குடும்பத்துக்காக இன்னைக்கு ஆண்டவர் சில காரியங்களை செய்ய. அதனாலதான் சொல்றாரு, நீ எழும்பு, நீ பலன் கொள்ளு, கர்த்தர் செய்ய வேண்டியது அவர் செய்ய போகிற. நல்ல 2 கரங்களை தட்டு. ஆமென். ராகாபை ஆண்டவர் அங்கிருந்து அப்புறப்படுத்துற அப்படின்னா எரிகோ கோட்டை தகர்ந்து விழுது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா. ஆமென். அப்ப 22ஆம் வசனத்துல சொல்றாரு, தத்தளிப்பின் பாத்திரத்தை உன் கையிலிருந்து நான் நீக்கி போடுகிறேன், இனி உக்கிரத்தினுடைய அந்த பாத்திரத்தின் மண்டல்களை நீ குடிப்பதில்லை. 23ஆவது வசனம் கடைசியா, உன்னை சஞ்சலப்படுத்தினவர்களின் கையில் அதை நான் திரும்ப கொடுக்க போகிறேன். நான் சொல்ல, உனக்கு விரோதமாக செய்வின மாந்திரிக ஏவல் பொறாமை எதிர்மறையான பேச்சு, நான் சொல்ல என்ன பண்ணாலும் இந்த காலை நேரத்துல கர்த்தர் உன்னை பலனடைய செய்து உன் சத்துருக்களுக்கு நேராக எதை திருப்பணுமோ, எதை மாற்றணுமோ, எதை கொண்டு போகணுமோ, ஆமென், அவன் சொன்ன வார்த்தை உன்னை சோர்வுக்குள்ளாக்கி இருக்கும். அவன் ஏறெடுத்ததான சில யாகங்கள் உன்னை வீழ பண்ணி இருக்கும். சில காரியங்கள் உன்னை நடுக்கத்துக்கு நேராய் பலவீனத்துக்கு நேராய் கொண்டு போயிருக்கோம். இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, அந்த வண்டல்களின் பாத்திரத்தை, அந்த தண்டனையின் பாத்திரத்தை உன்னிடத்தில் நான் உறிஞ்சு உன் எதிராளிக்கு நேராய் கர்த்தர் திருப்புகிறாரு. அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, எழும்பு எழும்பு, நீ பலன் கொள், நீ பலன் கொள். ஆமென். உன் கண்களை நீ ஏறெடுத்து பாரு. நீங்க பாத்தீங்கன்னா நான் சொல்றேன், இழந்ததை கர்த்தர் கொடுப்பார், உனக்கு ஒரு ஆசீர்வாதத்தை கொடுப்பார், உனக்கு ஆறுதலை செய்வார், கர்த்தர் உனக்கு நீதியை செய்வார். ஆண்டு இப்போ உனக்கு ஒரு அழைப்பை கொடுக்கிறாரு. ஒரே ஒரு காரியம், உன் கண்கள் அவரை நோக்கி பார்க்கட்டும், உன் கண்கள் அவரை நோக்கி பார்க்கட்டும். அவரை நீங்க பார்க்கும்போதே உன் சத்துருக்களை கர்த்தர் விழ பண்ணுகிறார், உன் விரோதிகளை உன்னை விட்டு அகற்றி போடுகிறான். உனக்கு விரோதமான எல்லா காரியங்களும் செயலற்று போகிறது. நம்புறவங்க மாத்திரம் நல்ல 2 கரங்களை தட்டி அப்படியே இருக்கிற இடத்துல கண்களை மூடி, அப்படியே கண்களை மூடி ஒப்பு கொடுப்போம். உன் கண்கள், உன் மனக்கண்கள், உங்க விசுவாசம், உங்க நம்பிக்கை அவரை நோக்கி அது காணப்படட்டும். இன்னைக்கு ஆண்டவர் ஒரு அழைப்பை கொடுக்க, நீ எழும்பு. ஐயோ ஆண்டவர், நான் அதை செய்ய முடியுமா? நீ எழும்பு. நான் உனக்காக செங்கடலை பிளப்பேன், உனக்காக எரிகோ கோட்டையை தகர்ப்பேன், உனக்காக யோர்தான் பின்னிட்டு ஓடும், உனக்காக நான் மன்னாவை கொடுப்பேன், உனக்காக நான் காடையை கொடுப்பேன், உனக்காக நான் அற்புதங்களை செய்வேன், உனக்கான காரியங்கள் அது வாய்க்கும். நீ எழும்பு, நீ கலங்காதே, திகையாதே. நான் உன் தேவனாய் இருந்து உன்னை நடத்த வேண்டிய விதங்களிலே கர்த்தர் நம்மை நடத்த போகிறபடி நல்ல 2 கரங்களை தட்டி தட்டி, ஆண்டவரே இன்னைக்கு என் கூட நீங்க பேசியிருக்கிறீங்கப்பா, ஆண்டவர் இந்த வார்த்தையை பிடித்து நான் போகிறேன். என் கண்கள் அன்று மனுஷனை அல்ல, என் கண்கள் உலகத்தை அல்ல, என் கண்கள் பிரச்சனை அல்ல, என் கண்கள் உம்மை நோக்கி பார்க்கும். நான் எழும்பி இருக்கிறேன் அன்றை, நான் சோர்ந்து போய் நீ உட்கார மாட்டேன், நான் சூறை செடியை நோக்கி நான் ஓட மாட்டேன் அன்றை, நான் ஓரேபை நோக்கி நான் கடந்து போவேன், இரவும் பகலும் உமக்காக நிற்பேன், உமக்காக வைராக்கியமாய் நான் வாழுவேன். அதற்காக தான் நீங்க அழைக்கப்படுறீங்க, அதுக்காக தான் கர்த்தர் உனக்கு ஆறுதல் செய்கிறார், அதற்காக தான் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கார். ஜெபிப்போம். அன்பின் ஆண்டவரே, இந்த காலை வேளைக்காக நன்றி செலுத்துகிறோம். எங்கள் கொடுத்த ஒரு வார்த்தை, எங்கள் கண்கள் உம்மை நோக்கி பார்க்கட்டும். உம்மை நோக்கி பார்த்தால் அது ஆசீர்வாதம், உம்மை நோக்கி பார்க்கும் பொழுது அது ஆறுதல், உம்மை நோக்கி பார்க்கும் பொழுதே ஆண்டவரே எங்களுக்குரிய அந்த அழைப்பை நீர் உறுதிப்படுத்தி நீ செய்ய வேண்டிய விதத்தில், நடத்த வேண்டிய விதங்களில் எங்களை நீங்க நடத்த போறீங்கப்பா. இந்த இடத்துல நாங்கள் வரும்போது ஒன்றுமில்லைன்னு சொன்னோம், ஆனாலும் ஆண்டவரை எங்களுக்காகத்தான் ஆண்டவர் நாங்கள் ஒரு வெட்டப்பட்ட அன்ற மலையை போல இருந்தோம், தோண்டப்பட்ட துறவை போல இருந்தோம், மதிக்கப்படலை, புறக்கணிக்கப்பட்டோம், மிதிக்கப்பட்டோம். ஆனால் இந்த காலை நேரத்தில் நீங்க சொல்றீங்க, உனக்காக நான் செங்கடலையும் நான் பிளப்பேன், எரிகோ கோட்டையை தகர்ப்பேன், அன்று உனக்காக நான் வழி உண்டாக்குவேன். நீ போக வேண்டிய தூரம் அது வெகு தூரம். நீ சாப்பிட வேண்டிய அப்பத்தை சாப்பிட்டு நீ ஆயத்தப்படு. உன் மேல வைத்திருக்கிற அந்த நோக்கங்கள், தரிசனங்களை நீர் ஆண்டவர் நிறைவேற்றுவதற்கு அவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறீங்கப்பா. இந்த நம்பிக்கையோடு நாங்கள் கடந்து போகிறோம். இந்த உஷ்ண நாட்கள் ஆண்டவரே எங்களை சரீரத்தில் சோர்வுக்குள்ளாக்காதபடி ஆண்டவர் உமக்காக நாங்கள் பலனடைந்து நாங்கள் எழும்ப, ஆண்டவர் உமக்காக நாங்கள் ஜீவிக்க உதவி செய்ய. இன்னைக்கு வந்த எல்லாரையும் வாழ்த்துக்கிறோம், ஆசீர்வதிங்க. மீதியான 2 ஆராதனையும் பொறுப்பெடுங்க, ஆளுகை செய்யுங்க. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபத்தை எடுக்கிறோம் ஜீவனுள்ள தகப்பனே. சபை சேர்ந்து சொல்ல, என் ஆத்துமாவை என் முழு உள்ளமே உடைய பரிசுத்த நாமத்தை சோத்தரி, என் ஆத்துமாவே கர்த்தரையே சோத்தரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். உடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பு, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியம் என்றும் என்றும் எப்பொழுதும் சதா காலங்களில் நம் அனைவரோடும் என்றைக்கும் கர்த்தருடைய வார்த்தைகளை போதித்த பாஸ்டர் மனோஜ் அவர்களோடு உடைய குடும்பத்தோடு இருப்பதாக. ஆமென்.